ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் எப்படி செய்கிறதுன்ட்டு கற்றுக்கலாம். அந்த ஜுவல்லரிக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதை எப்படி வாங்கலாம், எப்படி அந்த ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் டிப்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம தீபாஸ் வாவ் கிச்சனில் நிறைய பூஜா வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், இப்போ நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நான் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பாக இப்போ நம்ம ஒரு ஹேர் கிளிப் ஒன்று செய்ய போகிறோம். அந்த ஹேர் கிளிப்பை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் கிளிப் நமக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்கிது. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது 10 rupees அப்படி தான் வரும். உங்களுக்கு இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ்லாம் ஹோல்சேலாக வாங்கும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணும்போது நீங்கள் அதில் மினிமல் ப்ராஃபிட் வச்சு ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன். இந்த கிளிப் செய்கிறதுக்கு பேஸ் மெட்டீரியலாக இந்த பேஸ் வாங்கிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸு அண்ட் இந்த B7000 சொல்லக்கூடிய இந்த க்ளூ. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த பென் கிடைக்கிது. அந்த பென் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த பென் வாங்கிக்கலாம், கையிலேயே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நிறைய பண்ணிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 கிளிப்ஸ் இந்த மாதிரி நீங்களே ஒட்டி பார்க்கணும். ஜஸ்ட் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு 1 day ஃபுல் டே 24 hours நீங்கள் காய விட்டிங்கன்னா தான் நல்லா ட்ரை ஆகும், இல்லைன்னா ஸ்டோன்ஸ் கீழே விழுந்துடும். அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 seconds 20 seconds கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கடுத்து க்ளூ அப்ளை ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுறது நீங்கள் எனி மாடல் எனி சைஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் கிளிப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ண ப்ராடக்டை நீங்கள் எப்படி விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் விற்கலாம், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விற்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு விற்கலாம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் விற்பீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நான் செஞ்சிட்ருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை இன்ஸ்டா பேஜோட லிங்க் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணி பிக்சர்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய ரிப்ளைஸ் வந்திருந்தது. அதில் முக்கியமான டவுட் என்னென்னா, இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சுருக்கேன் மேம், ஆனால் எப்படி விற்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ப்ராடக்டை நல்லா ஃபோட்டோஷூட் பண்ணி உங்களுடைய பேஜில் அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு வே ஆஃப் மார்க்கெட்டிங். அதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராடக்ட்டும் உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். ப்ராடக்ட் சின்ன ஐட்டமாக இருந்தால் கூட அதுக்கான கிளாரிஃபிகேஷன், அதை எப்படி நீங்கள் சேல் பண்ணுவீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொன்னால் தான் அது புரியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் பண்ணி அதை விற்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாட் ஒன்லி ஃபார் ஜுவல்லரி மேக்கிங், இனி நிறைய கிராஃப்ட் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஈஸி மெத்தட்ஸ். ஈஸியாக நீங்கள் உங்களுடைய நெய்பர்ஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் இப்போது நான் வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்பிள் கலர்.
ஸோ சாரீஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் எந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் ஷேப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது டிசைன்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா அது ஒரு 10 மாடல்ஸோ இல்லை 15 மாடல்ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி நீங்கள் கோம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது நிறைய பேர் வந்து டவுட்ஸ் இது கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஈவன் வந்து நீங்கள் பிரேஸ்லெட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பிரேஸ்லெட்ஸோட ஒரு கிளிப்பு, ஒரு ரப்பர் பேண்ட்ஸு இல்லை பேங்கிள்ஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் கோம்போ பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நிறைய வந்து நீங்கள் மாடல்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஸோ இப்போ அழகான 2 கிளிப் மாடல்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா ஆன்லைனில் நான் இந்த வீடியோஸில் போடுற செஷன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.